சரி, இப்போ நவகண்டம் டாபிக் குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம். நவகண்டம் அப்படின்னா என்ன? இதுக்கு ஏன் நவகண்டம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்களையும் அட் அ டைம்ல செயலிழக்க வைக்கிறதுக்கு பேர் தான் நவகண்டம். நம்மளோட பின்னங்கழுத்துல தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்களோட நரம்புகளும் ஒண்ணா ஜாயின் ஆகுது. அந்த இடத்த வெட்டுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 9 துவாரங்களையும் நம்ம அட் அ டைம்ல செயலிழக்க வைக்க முடியும். அதனால தான் இந்த ஒரு ரிச்சுவலுக்கு நவகண்டம் அப்படிங்கிற ஒரு பேரு வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இருக்கிற தமிழர்களுக்கு இந்த நர்வ் சிஸ்டம் பத்திலாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்ப வாழ்ந்த தமிழர்கள் சயின்டிஃபிக்கலியாவும் ரொம்ப அப்கிரேடடா இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த நவகண்டம் அப்படிங்கிற ரிச்சுவல தனக்கு தானே பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப குரூவலான விஷயமா இருந்திருக்கு. என்னென்ன ரீசன்க்காக இந்த நவகண்டம்ங்கிற ரிச்சுவல பண்ணுவாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சங்க கால தமிழ் நூல்கள்ல நவகண்டம் பத்தின நிறைய குறிப்புகள் எக்கச்சக்கமா எழுதப்பட்டிருக்கு. ஒரு தடவை கலிங்கத்து